हरे कृष्णा परम जय श्री कृष्ण संकीर्तनम जय श्री गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் அறிமுகம் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம அத்தியாயங்களை மொத்தமாக சுருக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் அத்தியாயத்தில் நிறையா கேள்விகள் உண்டாகிட்டு இருக்குது. அதையெல்லாம் நாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வியாசதேவர்கிட்ட நாரதர் அறிவுரை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது சொல்லலாம். அதாவது ஒரு குடிகாரன் ராத்திரி விஸ்ராம் காட்டுன்னு ஒரு பகுதி யமுனை கரையில் இருக்குது. அதில் போய் ஒரு படகை பார்த்து அதில் ஏறிட்டு அவனே துடுப்பு போட்டு கரையை கடக்கிறதுக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறான். பிருந்தாவனத்தில் உஷ்ண காலத்தில் அதிகமாக உஷ்ணம் இருக்கும். அவன் நடுராத்திரி தான் படகை ஓட்ட ஆரம்பித்தான். ராத்திரி பூராவும் ஓட்டுறான். விடிய விடிய துடுப்பு போட்டான். காத்தால் விடிய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் போதை தெளியுது. அப்போ தான் புரியுது, புறப்பட்ட இடத்துல தான் படகு நின்றுட்டுருக்கு, துடுப்பு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோன்னு தெரிஞ்சது. காரணம், படகு கரையோட கட்டப்பட்டு இருந்துச்சு. அதை அவன் கவனிக்கலை. இந்த மனித சரீரம் ஒரு பெரிய பாக்கியம். இந்த உடல் ஒரு படகுக்கு பாகவத்தில் ஒப்பிடப்பட்டிருக்கு. பவசாகரம்ங்கிற பிறப்பு இறப்புலேருந்து ஒருத்தர் தாண்டி போகிறதுக்கு மனித உடல் தான் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் உலகியலால் அது கட்டப்பட்டு கிடக்குது. அதனால் எத்தனை முயற்சி பண்ணாலும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் கடலை கடந்த பாடு இல்லை. இதுதான் அத்தனை பேரோடைய நிலைமை. இந்திரிய போதையில் சிக்கி இருக்கிறதுனால மனுஷன் கோயிலுக்கு போனால் கூட சிந்திக்கிற திராணி இல்லாமல் இருக்குது. மனசு உண்மையாக கபடமற்றதாக இருந்தால் தான் தரிசனத்துடைய ஆனந்தம், அந்த சுவை ஒருத்தனுக்கு கிடைக்கும். எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரமாத்மா கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் சாட்சியாக இருக்கிறார். மாயை கலந்து அந்த பகவான், அதாவது சாட்சியாக இருக்கிற பகவான் மாயை கலந்து நமக்கு காட்சியாக படுறார். இதனால் ஆத்மாவில் பல சரீரங்களை நாம் சுமத்திக்கிட்டே இருக்கிறோம். வியாசர் இந்த இலக்கியத்தில் சரியான பெயரை, அதாவது ஸ்ரீமத் பாகவதங்கிற பெயரை கொடுத்துருக்குறாங்க. பகவானுக்கு உரியது, பாகவதர்களுக்கு உரியது, அதாவது பக்தர்களுக்கு உரியது. அடுத்து பகவானுடைய உள் சக்தி அவங்களுக்கும் உரியது. பகவதே அப்படின்னா அதான் அர்த்தம். இதனை சூத கோஸ்வாமி சொல்கிற போது, மக்கள் அஞ்ஞானத்தால், அதாவது இருட்டில் இருக்கிறதுனால கண் தெரியாமல் உண்மை புரியாமல் இருக்கும்போது சூரியனாட்டம் பாகவதம் தோன்றி அத்தனையும் விளங்க செய்கிறது, உண்மையை புரிய வைக்குது. உண்மை புரிய புரிய போய் மறைஞ்சி போகுதுன்னு உதாரணம் கொடுக்குறார். சவணக ரிஷி கேட்குறார், எதுக்காக வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவத்தை கொடுத்தாங்க, அதை எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, அந்த கதைகளையெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பாகவதம் தான் அன்னைக்கு திசை மாறி போன நாகரிகம் புரிஞ்சிக்காமல் திசை மாறி போனவங்க மத்தியில் உலகம் பரவும் ஒரு பெரிய புரட்சியை செய்துக்கிட்டு இருக்கு. பகவானை தரிசிக்க பேராசை வரணும். அப்போது அவனுக்கு அந்த ஆசை தியானமாக மாறும். ஞானிகள் சதா கிருஷ்ணரை தியானிக்கிறாங்க. ஒரு பக்தனுக்கு வாய்க்கும் தியானம் ரொம்ப சக்தி மிக்கது அப்படின்னு தெரியுது. எதுலேயுமே பக்தி பிரதானமாக இருந்தாலே போதும். சுகதேவர் ஆத்ம தளத்திலேயே இருந்தார். அவர் தான் பாகவதத்தை பேசுகிறார். இப்போ எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்குறவர் சுகதேவர், சுய திருப்தி கொண்டவர். ஆனாலும் அவருக்கு பாகவதம் பேசணும்னா அவ்வளவு ஆசை. பிரம்மானந்திகளுக்கு கூட பாகவதத்தில் ஒரு ஈர்ப்பு உண்டு அப்படிங்கிறத இதில் காட்டுறாங்க. சுகதேவருடைய பார்வை எந்த தேகத்திலையும் இருந்தது கிடையாது, சொந்த தேகத்திலையும் இருந்தது கிடையாது. அவருடைய பார்வை பூரா தேவாதி தேவன்கிட்ட தான் இருக்குது. எப்போவும் மனசு கிருஷ்ண சிந்தனையிலே இருக்கும் அவருக்கு. அவர் நடந்து வர்ற போது, ஆத்தங்கரையில் நடந்து வரும்போது அப்சரஸ் பெண்கள்லாம் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அந்த வழியாக ஆடை இல்லாமல் தான் போகிறார். ஆனால் அந்த பெண்கள் வழக்கம் போல் நீராடுறாங்க. சுகதேவரை பின்பற்றி பின்னாடி வியாசதேவர் வந்தார். அவர் ஆடை உடுத்தி இருந்தார். ஆனால் அவரை பார்த்து தான் அந்த பெண்கள் ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டாங்க.
அப்போ வியாசர் இதை பற்றி கேட்குற போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு பூஜிக்கத்தக்கவங்க, உயர்ந்தவங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இருக்குது, சுகதேவருடைய மனசில் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி பிரம்மஜானி மட்டும் இல்லை, பிரம்ம திருஷ்டியும் உடையவர். பிரம்மங்கிறத பேச்சில் மட்டும் அவர் வச்சுக்கல, திருஷ்டி, அந்த பார்வையும் அவர்கிட்ட இருந்தது, பேதமற்ற திருஷ்டி. காமத்திலிருந்து விடுபட்ட சாதுக்களோட சகவாசம் கொள்றவங்க தாங்களும் காமமற்று போவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். பிரேமையில் பித்தனாகி இருக்கிற மகான்களை பார்க்கும்போது தாமாகவே அந்த சகவாசம் கொண்டவனுக்கும் ஒரு விரக்த நிலை வரும், சுய வெறுப்பு உண்டாகும், இறை நாட்டம் வர தொடங்கும். பலருக்கும் பிரம்மஜானம் இருக்குது, பேசுகிறாங்க, ஆனால் அந்த தளத்தில் அவங்க இருக்கலை. 6 நிமிஷம் ஒரே இடத்துல தொடர்ந்து நிற்க முடியாதவர் சுகதேவ் கோஸ்வாமி. அப்படி பிச்சைக்கு போகிற போது 6 நிமிஷம் தான் அதிகபட்சம் நிற்பார், அதுக்கு மேலே அவர் இருக்க மாட்டார். அப்படி போய்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு பிரம்மஜானி அவர். அப்படிப்பட்டவர் 7 நாட்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து எப்படி பாகவதம் பேசினார்? இது ஒரு பெரிய கேள்வி. இது அந்த முனிவர்களுக்கும் வருது. இதுதான் கிருஷ்ண பிரேமியோட சக்தி அப்படிங்கிறத பின்னாடி உணர்ந்துக்கிறாங்க. நாரதர்கிட்ட வியாசர் சொன்னார், இத்தனை எழுதியும் நான் மன நிறைவு இல்லாமல் இருக்கேன், என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒருத்தர்கிட்ட இருக்கிற தப்பை இன்னொருத்தர் சொல்லும்போது கேட்குறவருக்கு கோபந்தான் வரும். ஆனால் வைஷ்ணவன் அப்படி இல்லை, என்னை திருத்துறாங்க, என்னை திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போது ஏமாற்றுறதுலையும் வஞ்சிக்கிறதுலையும் கூடவே இருக்கிற மனசு ரொம்ப பலசாலியாக இருக்குது. அது நம்ம கூட வாழ்க்கை பூராமல் இருக்குது. அது செய்யும் துரோகம் நமக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் புரியலை. ஆனால் புத்தி உள்ளவங்க நிதானத்தால் ஒரு நிம்மதியின்மை நமக்கு இருக்குது அப்படிங்கிற வெளியே இருந்து உள்நோக்கி வரும்போது அதை புரிஞ்சுக்கிறாங்க. நாரதர் சொல்கிறார் வியாசர்கிட்ட, ஓ மகாராஜ், நீங்கள் ஒரு பெரிய அவதார புருஷர், ஒப்பற்ற ஞானம் உள்ளவர், வேதாந்தங்களுக்கு ஆலோசனை செய்து சூத்திர பாஷ்யம் கொடுத்துருக்கீங்க, யோக மார்க்கத்துக்கும் பாஷ்யம் கொடுத்துருக்கீங்க, சமாதி அதுகளை பற்றியும் அதோட பேதங்களையெல்லாம் வர்ணித்து எழுதியிருக்கீங்க. நீங்கள் வர்ணித்த அத்தனை விவகாரங்களுக்கும் அடிப்படை ஆதாரம் எது அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுட்டீங்க. அன்பற்ற எதுவும் முழுமை பெறாதுங்கிற மாதிரி பகவான்கிட்ட அன்பு பசி இருக்கிற போது அதை ஏன் வர்ணிக்காமல் போனீங்க? உம்முடைய அவதார காரியத்தை நீர் பூர்த்தி செய்யாததுனால மன நிறைவு இல்லை அப்படின்னு சொல்கிறார். யோகத்துக்கு, தவத்துக்கு, செயலுக்கு, ஞானத்துக்கு, வாழ்க்கைக்கு அத்தனைக்கும் இலக்கு நோக்கம் கிருஷ்ணர் தான். அத்தனைக்கும் கிருஷ்ணர் தான் ஆத்மா. ஆத்மா இல்லாத போது அத்தனையும் சடலாம். இந்த கருத்து அனைவருக்கும் உம்முடைய கரங்களால் தரப்படணும். அப்படிப்பட்ட கிரந்தத்தை நீர் தரணும். அப்படி தந்தால் உம்முடைய அவதார காரியம் பூர்த்தி அடைஞ்சதாக மாறும், உம்முடைய மன உறுத்தல்கள்லாம் நீங்கும் அப்படின்னு நாரதர் சொன்னார். பகவான் சச்சித் ஆனந்தமயம். நம்முடைய ஆத்மா சத் அப்படிங்கிறத உணரும்போது பிரம்மம் அப்படிங்கிற நித்தியத்தை அது அனுபவிக்குது. சித் அப்படிங்கிற அறிவை உணரும்போது பரமாத்மா அந்த ஞானம் சம்பந்தமானதுகளை அது புரிஞ்சிக்குது. ஆனந்தம் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட தொடர்பு வரும்போது மட்டும்தான். கிருஷ்ணர் இல்லாத போது சத் சித், அதாவது பிரம்மவாதிகள் அருவவாதிகள் சத் சித்தெல்லாம் தெரியும், ஆனால் ஆனந்த அனுபவம் கிருஷ்ணரோட அவங்க தொடர்பு வைக்கும்போது மட்டும்தான் உண்டு. பிரம்மானந்தம், பரமானந்தம் இதெல்லாம் கடற்கரையில் கொடி தோன்றுனா அங்கே வர்ற கடல் தண்ணீர் மாதிரி பிரம்மாண்டமான கடல் வெளியே இருக்குது, அங்கே தான் அந்த ஆனந்த அனுபவம் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆனந்தங்கள். சத் அப்படிங்கிறது பிரம்மவாதத்தில் புரிபடுது, பரமாத்ம தத்துவத்தில் சித் அனுபவப்படும், கிருஷ்ண அனுபவத்தில் தான் ஆனந்தம் உண்டாகும். கண்ணனுடைய லீலைகளை, கதைகளை பிரேமையோட விஸ்தாரமாக நீர் வர்ணிக்கணும் அப்படின்னு நாரதர் அறிவுறுத்துகிறார். அன்பில்லாத கர்மம், அன்பு இல்லாத தியானம், அன்பு இல்லாத ஞானம், அன்பு இல்லாத யோகம், இதுகளுக்கெல்லாம் சோபை, அதாவது ஜொலிப்பு இருக்காது அப்படிங்கிறார். அன்பின் சொரூபம் கிருஷ்ணர். அன்பாளர்களுக்கு அவர் தன்னுடைய சொரூபத்தை விளங்க வைக்கிறார். அன்பு அத்தனையும் வெளிப்படுத்தும். அன்பின்மை எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைக்கும். தனக்கு அன்பாக இருக்கிறவங்க கிட்ட யாருமே மனம் திறந்து பேசுறது உண்டு. வெளி மனுஷங்க, புது மனுஷங்க கிட்ட யாரும் மனம் திறந்து பேச மாட்டாங்க. பிரேமை உள்ளவன்ட்டா மனம் திறந்து பேசுவோம். கிருஷ்ணர் எத்தனை அன்பாளர் அப்படிங்கிறது நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால மனுஷன் சும்மா அல்பமான செருப்பு, துணிமணி, பணம், பொருள் இப்படி பலதுகள்லையும் கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு
அதில் நான் நிபுணன் வல்லுனன் அப்படின்னு சொல்லி அந்த நினப்பில் தெரிகிறான். தற்காலத்தில் பலரும் புஸ்தகங்களை படித்து ஞானி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தோணுது குரு தேவையில்லை, குரு சேவை தேவையில்லை, பிரம்மச்சரியம் அவசியம் இல்லை. இப்படி நினப்பால் உலகம் தலைகீழாக போயிட்டுருக்கு. வேத காலங்களில் பெற்றோர் பேச்சை பிள்ளைங்க கேட்கணும், அப்படி தான் இருந்தாங்க. இப்போ பிள்ளைகள் பேச்சை பெற்றோர் கேட்க வேண்டியிருக்கு. மனம் பூராவும் குப்பையாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடச்சிருக்கிறதுனால தூய்மை பாரதம் அப்படிங்கிற நினப்புக்கு வந்திருக்கிறோம். இன்னும் மனசு சுத்தமாகணும், இதயம் சுத்தமாகணும். எது சுத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் சுத்தமாக இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஆசை இருக்கிறவனுக்கு மனசு சுத்தமாக இருக்காது. ஆசை ஒரு நோய். எப்படி நம்ம உலகத்தில் பார்க்கோம், குளிக்க வெந்நீர் இல்லாட்டி கூட வீட்டில் சண்டை வரும், பார்த்துருக்கலாம். மனசோட போக்கை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். கிருஷ்ண சிந்தையால் தான் மனசுக்குள்ளே தபஸ் வரும், வைராக்கியம் வரும், ஞானம் வரும். அப்போ நாரதர் சொல்வார், கிருஷ்ண பக்தியில் அத்தனை வரையும் மூழ்கடிங்க, பிரேம சாஸ்திரத்தை, அப்படி ஒரு பிரேம சாஸ்திரத்தை கொடுங்க. மக்கள் அப்போ உலகத்தை உதறிட்டு கிருஷ்ணர் பின்னாடி போவாங்க. அவங்கள எதெல்லாம் பிடிச்சு வச்சுருக்கோ அந்த பிடிகளெல்லாம் தளரும். அப்படி ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசு சாந்தி பெறும் அப்படின்னு சொல்லி நாரதர் வியாசர்கிட்ட அறிவுறுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா.